ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27, 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய மகர ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பர்களே, சிறந்த நிர்வாக திறமை, கடின உழைப்பாளி, எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் மீது அன்பை காட்டி அதே சமயத்தில் உங்களுக்குரிய வெற்றிகளையும் அதன் மூலம் பெறக்கூடிய ஒரு திறமைசாலி. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கின்றார். வக்ரமாக இருக்கின்றார். வக்ரமாக தான் இருக்கின்றார். ஆனாலும் சனி 3ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது வக்ரம் அடைவதே ஒரு வகையில் யோகம். முயற்சியிலே சில தடைகளை கொடுப்பார், ஆனால் இறுதியிலே வெற்றிகளை கொடுப்பார். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் செவ்வாய் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் 7லே சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. 8லே செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. சிம்மராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்க 8லிருந்து சிம்மராசியில் அமர்கின்ற பொழுது கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் செவ்வாயாலும் பாதிப்பில்லை. அதை தான் கேதுக்கும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடம்ன்ற கடகராசியில் சூரியன், புதன் அமர்ந்திருக்கிறனால் பாதிப்பு இல்லை. இதெல்லாம் கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதை என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த ஒரு ஜோதிடம் முக்கியத்துவம் தருவதில்லை என்னை தவிர. காரணம், அது ஒரு பெரிய சார்ட். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கோச்சார வேதை சார்ட். அதுக்கு இன்னும் ஒரு இடத்துல ஒரு கிரகம் தான், இன்னொரு இடத்துல ஒரு கிரகம் தான் நன்மையும் தராது தீமையும் தராது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு 5ல் அமர்ந்திருக்கின்றார். அது யோகத்தை தரும். அதே சமயம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூலை 26 6லே குருவோடு சேர்க்கிறார். குருவோடு சேர்க்கப்படும் குருவால் பாதிப்பில்லை. இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் அது சுக்கிரன் மட்டுமே. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறன்று சந்திராஷ்டமம். அந்த நாட்கள் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். அதுக்கு முன்னதாக சந்திரன் உங்களுக்கு யோகத்தை தருகிற 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவர்களாக சுக்கிரனும் சந்திரனும் சனீஸ்வரரும் இருக்கின்றார்கள். ஆகையால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பயமில்லாமல் எடுங்கள். இந்த வாரம் நன்மையை தரும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். மற்றொரு ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். செயல்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வல்லமையும் திறமையும் இருக்கும். மனதில் குழப்பம் இருக்காது. அது மிக முக்கியம். மனதில் குழப்பம் எதுவும் இருக்காது. எந்த ஒரு காரிய முயற்சியிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அதுக்கு முன்னதாகவே ஒரு நாளுக்கு முன்னதாகவே நாளை என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சரியான திட்டமிடுதல் இருக்கும். ஞாயிற்கு மறுநாள் திங்கள், அது நமக்கு தெரிந்தது. ஆனால் திங்களன்று என்ன செய்ய வேண்டும், ஞாயிறன்றே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள். அதுதாங்க மகர ராசிக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே. எந்த ஒரு விஷயமானாலும் மறுநாள் நாளை அப்படின்னு பார்த்துக்கொள்ளலாம். இன்றே செய், நல்லதே செய், நன்றே செய். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு திறமை. இந்த வாரத்தை பொறுத்து அது மிக பலமாக இருக்கும். ஆகையால் முயற்சியில் வெற்றிகளை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக முடிவுகள் எடுப்பதனால் உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிற பொது பலனாக பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியில் தளராதீர்கள். தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள். அதை செயல்படுத்துங்கள். வெற்றிகள் இருக்கிறது. 8ல் செவ்வாய், 2ல் 7ல் சூரியன் அப்படின்ட்டு பயம்லாம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். சனி வக்ரன்னு உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். ஆகையால் புது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வெற்றிக்குரிய வாரமே. நலம் பெருக, வளம் பெருக. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி என்பதற்கு ராசிக்கு 10ஆம் இடம். அது உங்களுக்கு துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். 26ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக சுக்கிரன் 6ல் 26ஆம் தேதி அமருவது புதனுடைய வீடு. அது நன்மையை தரக்கூடியது. எனவே பொருளாதார வரவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். ஆனால் கடின முயற்சி எடுக்க வேண்டும். சில விஷயங்களில் சில இடர்பாடுகள் இருக்கும். அதாவது தொழில் வியாபாரம்னா ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது 7ல் சூரியன் இருக்கிறதுனால. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கெட்டிக்காரங்க. வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கெட்டிக்காரத்தனம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த வேலை நீ செய்யலைன்னா நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் செய்தும் காட்டுவீங்க. அதனால தான் நீங்கள் தொழிலதிபர்,
ஒரு பெரிய பெரிய ஒரு வியாபாரி அப்படின்னு இருப்பீங்க. இதெல்லாம் மகர ராசிக்கு கைவந்த கலை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு உங்கள் பக்கம் அதிகம், செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்து நான் கவனமாக இருக்குன்னு சொல்வேன். ஏனென்றால் கொஞ்சம் வம்பு தும்பு பண்ணுவீங்க, நீங்கள் வார்த்தைகளை விட்டுருவீங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ரெஷரை கொடுப்பாங்க, கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பாங்க, நீ ஏன் இதை சொன்ன அதை சொன்னன்ட்டு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், வார்த்தைகளில் நிதானம் காட்டுங்கள். சந்திரன் மனோகாரகன் அமாவாசையில் போகின்றார், ஆடி அமாவாசை வரை இருக்கின்றது. எனவே மனதை குழப்பி விடுவார். இந்த வாரத்தில் கவனம் வேண்டும். உங்களுக்கு அட்டமாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதனால். அடுத்த பெண்களுக்கான திருமணமான சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னப்பிட்டே இருக்கும். கொஞ்சம் அதிகமான கோபத்தை காட்டுவீர்கள். அந்த கோபம் அந்த அன்பை முறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. திருமணமாகாத சகோதரி இந்த வாரம் சாதகமில்லாத வாரம். சுக்கிரனும் சாதகம் இல்லாமல் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடம். மறுமணம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு விருச்சகம் செவ்வாய், அவர் அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் மறுமணத்துக்குரிய முயற்சியில் நல்ல வரணும் வந்தாலும் அது தள்ளி போயே கொண்டு இருக்கும். எனவே அதுக்கும் சாதகம் இல்லை. காதலித்து கொண்டிருக்க நண்பர்களே கவனமாக நிதானமாக இருங்கள். இந்த வாரம் அன்பை காட்டுங்கள். அவர்கள் அன்பை காட்டவில்லை என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அன்பை காட்டுங்கள். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். காதலை வெளிப்படுத்தலாமா? வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் இந்த வாரம் சாதகமாக முன்னேற்க இருக்கிறார். 26ஆம் தேதி 6க்கு போகிறார். குருவோடு சண்டை போட தான் போகிறார் மிதுனத்தில். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் ஏற்றம், அதன் பிறகு இறங்கு முகம். அடுத்தாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சாதகமே இல்லை இந்த வாரம். அரசியலுக்கு 8ல் வேறு உங்களுக்கு செவ்வாய் வேறு அமர்ந்து பிரச்சனையை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அரசியல் சாதகம் இல்லை, பொறுமை காட்டுங்கள். அடுத்தாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க, ஆனால் அவங்க மீது அன்பை காட்டுவார்கள். சனி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா அன்பை காட்டுவார்கள் பெற்றோர்கள். அதே சமயத்தில் ஆசையிலும் உங்களை திறமையை மதிப்பாங்க. நீங்கள் திறமைசாலி. ஆகையால் மாணவ கண்மணிகளே கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருங்க. அம்மா பேச்சை கேளுங்க, அப்பா பேச்சை கேளுங்க. இதுவே மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெறுக.